இந்த பெரிய பீஸ் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல நேச் போட்டிருக்கணும் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு அளவு தேவைப்படும். நான் உங்களுக்கு பேனால் வரைஞ்சி காட்டுறேன். இதுதான் உங்களோட கரெக்டான அளவு. இதுதான் உங்களோட சரியான அளவு. இதுக்கு இடையில் நம்ம தைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் மேலே வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடில் 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு என்ன ஷேப் இருக்கோ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நேச் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. நமக்கு இது ரெண்டும் தனித்தனி பீஸ் வேணுங்கிறதுனால நடு சென்டரில் கட் பண்ணிவிட்டேன். ஜாயிண்டாக பீஸ் வேணும்னா நீங்கள் நடு சென்டரை கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு இந்த அளவு. எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கழுத்து பாகம், இது வந்து சைடு எக்ஸ்ட்ரா வைக்கிற அளவு. இதுக்கு மேலேயும் கீழேயும் இடம் தேவைப்படாது. மேலே வந்து நமக்கு வேண்டாம், கீழே நேச் போட்டிருக்கோம், சைடில் நேச் போட்டிருக்கோம். அந்த இடத்துல நமக்கு 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது கீழே, இது சைடில், இது எக்ஸ்ட்ரா அளவு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா அளவு எந்த இடத்துல விட்டுருக்குமோ அந்த இடத்துல மேட்ச் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும். அதான் நமக்கு அடையாளம் தெரியும். இது வந்து இந்த பார்ட் பார்த்துக்கோங்க. தைக்கிறதுக்கான இடம் இந்த இடம் உள்ளே போகும், சைடில் இந்த இடம் உள்ளே போகும். அதனால் எக்ஸ்ட்ரா இந்த அளவை நம்ம சேர்த்துருக்கோம். 1.5 இன்ச்சு தேவைப்படும் சார். அதனால் இங்கேருந்து நடு பீஸுங்கிறதுனால நம்ம இதில் 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். முதுகோட அகலத்தை அதிகப்படுத்தணுன்னா நமக்கு இந்த அளவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் 1.5 இன்ச்சு. கீழே தேவையில்லை, அதனால் கீழே இதே அளவு வச்சுக்கிறோம், மேலேயும் இதே அளவு வச்சுக்கிறோம். நமக்கு சைடில் தான் தேவைப்படுது, அதனால் 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பீஸ் நாச் போட்ட இடம் இங்கே இருக்குது. இப்போ இந்த வளைவு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான அளவு. இதுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நமக்கு தேவை உள்ளே போகிறதுக்கு, தைக்கிறதுக்கு. அதனால் இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இது கரெக்டான அளவு. இப்போ வந்து இதை வெட்டிடலாம். இந்த இடத்துல நேச் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெட்டின பீஸ் இது, எக்ஸ்ட்ரா பீஸ் இது இந்த அளவு வச்சு வெட்டியிருக்கோம். இப்போ இந்த பீஸ் வந்து இதுக்குள்ளார போகும், அதுக்கான கிளாத் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த பீஸ் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளார போயிடும். மீதி இருக்கிற கிளாத் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த கிளாத் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் போயிடும். பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட சென்டரில் வரும். நெக்ஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க கேன்வாஸ் வந்து இதுக்குள்ளார போயிடும். கரெக்டான அளவு இங்கே வந்துடும். அதே மாதிரி அடுத்த பீஸ் வைக்கும்போதும் உங்களுக்கு இந்த பக்கம் சேம் அதே மாதிரி தான்.
இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும் உங்களுக்கு இந்த பீஸ். உங்களுக்கு மெயினாக வந்து டிசைனில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எந்தெந்த இடத்துல எவ்வளோ இன்ச் சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு நல்ல டிசைனர் ஆகிடலாம். இந்த மாதிரி கேன்வாஸில் வெட்டி பைப்பிங் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேலேயே வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமர் வந்து நீங்கள் எங்களோட துணியில் தான் தைச்சிருக்கீங்க, மேலே என்ன சாதாரணமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரேட்டும் சேர்த்து வாங்கலாம். நீட்டாக தைச்சாலும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு தைச்சி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.